அம்மாவுக்கு சொல்லி அனுப்பிச்சிருங்க. சுலோச்சன அம்மாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குதுங்க. இப்பதான் பிரசவம் ஆச்சுங்க. அப்படியா? ஆமாங்க. தாயும் குழந்தையும் சௌக்கியமா இருக்காங்களா? சௌக்கியமா இருக்காங்க. அப்ப நான் வரட்டுங்களா? இரு, வரணுங்க. போயிட்டு வா. நாங்களும் போய் குழந்தைய பார்த்துட்டு வரலாம். பொறுவாசு, இப்பவே நான் அவசரப்பட்டு வர்றது நல்லா இருக்காது. அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வா. அப்ப சரி, நானா கூட. எதுக்கு? அதான் எடுத்து பார்த்தல, சீக்கிரம் கூட. அத்தை, தம்பி எங்க அத்தை? நான் பார்க்கணும். வாசு, அவனை கடவுள் எடுத்துக்கிட்டாருடா. எல்லாரையும் போல எனக்கும் ஒரு அம்மா கிடைக்க மாட்டாளான்னு தேடி தேடி அலைஞ்சேன். அப்போ கடவுள் எனக்கு அண்ணியாக கொடுப்ப. ஆனா நீ எனக்கு அம்மாவாகவே இருக்க. நமக்கு ஏன் அண்ணி இப்படி வரணும்? வருத்தப்படாத அண்ணி. எனக்கு பெரிய பிள்ளையா நீ இருக்கும்போது நான் ஏன் வருத்தப்படணும்? அண்ணி, வாசு, அம்மா. பற்றி நீங்கள் எழுதிய வியாசங்களில் வாசுதேவனின் வியாசம்தான் மிகவும் சிறந்தது என்று தீர்மானித்திருக்கிறேன். முக்கியமாக அதன் ஆரம்பத்தில் சில வாக்கியங்கள் எனக்கு ரொம்பவும் பிடித்திருக்கின்றது. அதை இப்பொழுது படித்து காட்டுகிறேன். தாயுள்ள பையனின் மனம் ஒரே இடத்தில் அடைந்து கிடக்கிறது. தாயற்ற பையனின் மனமோ உலகமெங்கும் ஓடித் திரிகிறது. தாயின் அன்பை தேடித் திரிகிறது. ஆஹா, இதை போர்டில் எழுதி வைக்கப் போகிறேன். இதுல என்ன தாய் இருக்கு? வாசுவுக்கு தாய் இல்ல, அவன் அனுபவத்துல இருந்து எழுதிருக்கான். அனுபவம் எல்லாருக்கும் தான் இருக்கு. ஆனா அதை உபயோகிக்க சிலருக்குத்தான் தெரியும். வாசு, ஏற்கனவே நல்ல மார்க் தந்திருக்கேன். இப்போ இந்த ₹1 பரிசாக தரேன், வச்சுக்கோ. வேண்டாம் சார். இல்லம்மா, நீ ரொம்ப கெட்டிக்காரன், இதை வச்சுக்கோ. வளையல்காரன் வர காணோமேன்னு நானே ஒரு வாரமா காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? வாசு, எங்க ஓடுற? நான் வந்துட்டேன். அண்ணே, அண்ணே. என்ன வாசு? உட்காரு அண்ணே. எதுக்கு? சும்மா உட்காரு. இது என்ன வாசு? மலையாளர்கள் எங்க கிளாஸ் வாத்தியார் ₹1 பிரைஸ் கொடுத்தார். அதுலதான் இதெல்லாம் வாங்கினேன்.
என்ன வாசு? உட்கார் அண்ணி. எதுக்கு? சும்மா உட்கார். என்னுடைய முதல் மாத சம்பளம். உனக்கு காலேஜில் சம்பளமாக வளையல்களா கொடுக்கிறார்கள்? அத்தனையும் தங்க வளையல்கள். ஆமண்ணி, 10 வருடங்களுக்கு முன்னால் என் உபாத்தியாயர் கொடுத்த ₹1 கண்ணாடி வளையல்கள் வாங்கி கொண்டு வந்தேனே, உனக்கு நினைவிருக்கிறதா? அப்போது என் சின்ன உள்ளத்திலே எழுந்தது ஓர் ஆசை. என்னை பெறாமலே நான் செய்யும் குறும்புகளை எல்லாம் சகித்துக் கொண்டு தன் அன்பு கரங்களால் என்னை வளர்த்து ஆளாக்கி வரும் என் தெய்வத்தாயின் கைகளுக்கு என்னுடைய முதல் மாத சம்பளத்தில் தங்க வளையல்கள் வாங்கி கொண்டு வர வேண்டும் என்ற அந்த ஆசை இன்றுதான் நிறைவேறியது. என்ன ப்ரொஃபசர், காலேஜில் செய்ய வேண்டிய லெக்சரை வீட்டுல கூட ஆரம்பிச்சிட்டியா? உன்னை வளர்த்தது அவதானா? அப்ப நான் என்னன்னா இது? அந்த அண்ணியை எனக்கு கொண்டு வந்ததே நீங்க தானே. பார்த்தாயா, இன்னும் நான் வளர்த்ததாக நீ ஒப்புக்கொள்ள மாட்டாய், அப்படித்தானே? நீ கூவா கூவான்னு அழுதுகிட்டு என் தோள் மேல கிடந்தது உனக்கு எப்படி இப்ப ஞாபகம் இருக்கும்? உன் குறும்புகளையும் பிடிவாதங்களையும் பார்த்து பார்த்து சில சமயங்கள்ல உன்னை செம்மையா உதைக்கணும்னு எனக்கு தோணும். ஆனா இதுவரைக்கும் உன்னை ஒரு தட்டு கூட தட்டினதில்லை. ஏன் இப்போ ஒண்ணு கெட்டு போகலையே? என் கண்ணத்துல படார் படார்னு 2 அறை கொடுங்க. நன்றியை தெரிவிக்கிறதுக்கு அடையாளமாக சம்பளத்தை மாத்தி வளையலா கொண்டு வர்றதை விட நம்முடைய நாட்டுல பரம்பரையாக ஏற்பட்ட பண்பான வழக்கம் இருக்கு, தெரியுமா? அண்ணா, நீங்களும் அண்ணி பக்கத்துல வந்து நில்லுங்க, அப்பதான் என்னோட நன்றியை தெரிவிக்க முடியும். போடா, அதிக பிரசங்கி. அண்ணி, சீக்கிரமே கல்யாணம் செய்து கொண்டு மனைவியின் அன்பும் மகன இன்பமும் பெற்று நீ நெடுங்காலம் வாழ வேண்டும். இப்பதான் ஞாபகம் வருது. ராவ் பகதூர் பொன்னம்பலம் அவர் மகளை வாசி என்னைக்கு பார்க்க வரான்னு தினமும் என்ன கேட்கிறாரு. நீ இன்னைக்கே போய் பார்த்துட்டு வந்துடும். நீங்களும் அண்ணி என் கூட வந்தாதான் நான் போவேன். நாங்க எதுக்கு? பெண் பார்க்க வேண்டியது உன் வேலை. உனக்கு பிடிச்சிட்டா கல்யாணம் செய்து வைக்க வேண்டியது எங்களுடைய வேலை. சீக்கிரம் புறப்படு. அவசரப்படுத்தாதீங்க. காப் சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு போகட்டும். நல்லா பாடுறியே. இவ்வளவு நாள் நீ பாடுவேங்கிறதே எனக்கு தெரியாது. சுலோச்சனா, என்னுடைய கவனமெல்லாம் வாசுவை படிக்க வச்சு அவனை ஆளாக்குறதுலயே இருந்துருச்சு. அந்த கவலையில உன் சுகத்தை பற்றியே நான் கவலைப்படல. உனக்கும் மற்ற பெண்களைப் போல எத்தனையோ ஆசைகள்லாம் இருக்குங்கிறத நான் இது நாள் வரைக்கும் சிந்திக்கவே இல்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அனாவசியமா இல்லாதெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு கவலைப்படாதீங்க. சுலோச்சனா, துன்பத்திலே இன்பத்தை காண உன்னாலதான் முடியும். உடனே வேதாந்தமா? அதெல்லாம் இல்ல, நீ தொடர்ந்து பாடு. இப்பவா? வாசு வர்ற சமயம். வாசு வந்தால் என்ன, சும்மா பாடு. அதெல்லாம் பலே 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 பலே. அண்ணி, எங்க வீடு தவறி வந்துட்டோமோன்னு நினைச்சேன். பொண்ணை பாத்துட்டியா? உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா, இதெல்லாம் போய் அவனை கேளுங்க. அவன் நிக்கிறது பார்த்தாலே தெரியல. நாங்க பாக்குறதுக்கு போட்டோ கூட வாங்கிட்டு வந்துட்டியா? பொண்ணு ரொம்ப அழகா இருக்காளே. போட்டோல தான் இப்படியா இல்ல? இல்ல, நீ நேர்லயே இப்படி. பாத்தீங்களா, உங்க தம்பி இப்பவே பொண்டாட்டிக்கு பறிஞ்சு பேச ஆரம்பிச்சுட்டான். நல்ல அழகான கண்ணு. இத பார்த்துட்டு தான் வாசு மயங்கிட்டான். ஆனா இந்த மாதிரி கண்ணுள்ளவங்க புறத்தியார அடக்கி ஆள்றதுக்கே ஆசைப்படுவாங்க. சரி சரி, உனக்கு ரொம்ப தெரியும். பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கிறா. ஒரு முறை தான் வரும் கதை பல கூறும் காற்றும் இளமை யார வண்ணங்கள் பாடும் இளமை ஒரு முறை தான் வரும் கதை பல கூறும் உல்லாசங்கள் காற்றும் இளமை யார வண்ணங்கள் பாடும் இளமை
இந்த பாரு, கல்யாணம் ஆன பிறகாவது இதெல்லாம் ஓட்டம் பண்ணிக்க. இல்ல அந்த வாசு கிட்ட சொல்லி உன் பால ஓட்டம் நறுக்கப்பட சொல்லுவேன். அப்படியா? அம்மா அம்மா ஓட்டம் ஓட்டம் அம்மாவை எது கூப்பிடுற? அது மிலிட்டரி லாரி மாதிரி வந்து நிக்குமே. ஓஹோ, அம்மா உனக்கு மிலிட்டரி லாரியா? அம்மா நீ மிலிட்டரி லாரியா? அண்ணன் சொல்லுது. என்னது? உடம்புலே 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 என்னடா? ஒண்ணும் இல்லம்மா. என்ன கண்ணு? அம்மா பாருமா அண்ணனே சும்மா என்கிட்ட வம்பு கோருது. நானு பொல்லாதவளா? இல்லம்மா, அப்புறம் வந்து அவ்வளவுதான் சொன்னேம்மா. சும்மா ஏன்டா அதை வந்துக்கு போற? உனக்கு வேற வேலை இல்ல? ஆஹா, வருந்துகின்றேன். தந்தையை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி இந்த தலையை பார்த்து கேட்டு விட்டீர்களே. என்னடா நாடகம் ஆடுற? ஆமாம்மா, நாடகம் தான் ஆடப் போகின்றேன். இதோ பாருங்கள், கதை தயார், பாட்டுகள் பாக்கி. இன்றைய சமுதாயத்திலே ஆமை போல் அடங்கி கிடக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நாளை தினம் இந்த நாடகத்தை பார்த்த பிறகு சிங்கம் போல உன் நாடகம் நீயும். ஐயோ, இன்டர்வல் கூட விடலையே, ரோட்டை விடுறா. அம்மா, தோட்டத்துல கனகாம்பரம் பூத்திருக்கே, அண்ணன் போகுதே. மறந்தே போயிட்டேன். டேய், போய் பூ பறிச்சுக்கிட்டு. என்னம்மா இது? நான் ஒரு ஆம்பளை தோட்டத்துல போய் தினசரி பூ பறிச்சா பக்கத்து வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க என்ன நினைப்பாங்க? வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்ளுகிறேன், முடியாது என்று. முடியாதா? ஆமா, முடியாது. என்னங்க என்னங்க? நாளொன்று ஓவருக்கு நான் வரும்பாடு தாளம் படுவோம் தெரிபடுவோம். பாட்டு நீங்க உங்க மகனை வந்து பாருங்க. இவனுக்கு நாடகம் தான் நேரமா? பிள்ளைக்கு பூ பறிச்சுக்கிட்டு வர நேரம் இல்லையா? ஆமாப்பா, நேரம் இல்லை என்றா நான் சொன்னேன். எடுத்து பேசுறது பேசாம இருக்கீங்களா? நாய் தான் பேசுவேன், பேச மாட்டீங்களா? பேசுங்க. ஓல்டானம்மா ஓல்டானம்மா, என் மேல உள்ள கோபத்தை அப்பா மேல காட்ட வேணாம், நானே போறேன். என்னங்க போய் நமக்கு சம்பந்தம் கிடைச்சது. ஒரு ஐசிஎஸ், ஒரு டாக்டர், அப்படி இப்படின்னு உண்டா? ஒரு வாத்தியாரு, அவருக்கு ஒரு அண்ணி. அவளை கண்டாலே எனக்கு பிடிக்கல. என்னமோ பிரபாவுக்கு அவளால ஒரு கஷ்டம் இல்லாம இருக்கணும். அகிலாண்ணா, நீ ஏன் கவலைப்படுற? நீ வந்து ஒரு மாசத்துக்குதான் எங்க அண்ணா வீட்டை விட்டு வெளியே போயிட்டியா? பிரபா உன் பொண்ணு தானே, அவளுக்கு குடும்பம் நடத்த தெரியாத என்ன? நீங்க சொல்றது எனக்கு தெரியுது. நீங்களே இப்படி சொன்னா மத்தவங்க ஏன் சொல்ல மாட்டாங்க? அகிலாண்ணா, அப்படி ஒண்ணு வித்தியாசமா நினை. போதும் போதும். ஆமா, சீவன பணம் என்ன சொன்னீங்க? 5000. 5000? உங்களுக்கு புத்தி இருக்கா? இதெல்லாம் என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். ஆமா, நிச்சயதார்த்தத்துக்கு அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வர சொல்லி கலாமணி அனுப்பிட்டுமா? நீங்க என்ன அனுப்புறது? எல்லாம் நான் அனுப்பிச்சுக்கிறேன். நீங்க போய் உங்க மீன தருங்க. இந்தாங்க, நல்ல சம்பந்தம் கிடைச்சுதா நமக்கு. ஆமா, இந்த சமையல் நீங்க போங்க. ஏமா இப்படி பயப்படுற? அடிக்கடி சொல்லி பார்த்தால வரும். இத நான் செய்யறேன் பாரு. தாவரை போல் மறந்திருக்க வேண்டிய உங்களுடைய முகம் இன்று ஏன் வாடி இருக்கிறது? இப்படி இல்ல, பூரண சந்திரனை போல் பிரகாசிக்க வேண்டிய உங்களுடைய மகனம் இன்று ஏன் மங்கி கிடக்கிறது? அப்படி சொல்லணும். நீங்க சொல்லு. கோல்டன் 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 டைலாக்க சொல்லம்மா. நான் நாடகத்துல நடிக்கிறேன்னு எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன ரொம்ப கோவச்சுக்குவாரு. இவ்வளவுதானே? உங்க அப்பா சம்மதத்தை வாங்கிட்டா நடிக்கலாம் இல்ல? சரி, எழுந்து ரிஹர்சல் பார்ப்போம். பார்த்த சொல்லப்பா. முதல்ல சம்மதம், அப்புறம் ரிஹர்சல். ஐயோ எப்பா, ஒத்திக்க இந்நேரத்துக்கு இப்ப ஓல்டன் ஆகி போச்சு. எடுத்து வைங்க, நாளை பார்த்துக்கலாம். சரி, எழுந்துரு. உங்க அப்பா போய் முதல்ல சமைச்சிட்டு வருவோம். அப்பா அப்பா. சார் சார், பயப்படுறீங்களா? யாரு? நானா? எதுக்கு? என்ன அப்படி கேட்டு விட்டேன்? சார், யாரு? வணக்கம். கூப்பிட்டீங்களாமா? ஓ நீயா? அப்பாவான்னு பயந்துட்டேன். இவன் தான் எங்க வீட்டு காவல், பேரு சாவல். இன்னைக்கு ஒரு வணக்கம் என் கையில இருந்து போக வேண்டியது இருந்தது, போயிட்டுது. அப்பா எங்க? கோயில்ல என்னமோ காலட்சேபமா, அதுக்காக யார் யாரெல்லாமோ வந்திருந்து
கனவு தாங்கிறதுக்காக ஐயாவை கூட்டிட்டு போயிருக்காங்க. சரிதான். ஏ சாவல், கொண்டு வா 2 கப்பு ஓவல். அப்படியே கொஞ்சம் சீவல். அப்பா இப்ப வந்துருவாரு. வந்த உடனே எப்படியாவது கேட்டு சம்மதம் வாங்கிடுங்க. நீலா, நீ பாத்துக்கிட்டே இரு. உங்க அப்பா வந்த உடனே இந்த கலாமணி இப்படி நடந்துக்கிறாங்க. அதுக்கு இல்ல, இப்ப நீ எதுக்கு பயப்படுற? நான் இப்ப வந்து உங்க அப்பாவுக்கு பயந்துட்டு போறதா நினைக்காத. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நான் முக்கியமா போறதுக்கு காரணம் நிச்சயதாம்பூலம். சச்சிதானந்தம். யாரவன்? நான் யாரும் இல்லைங்க. என் பேரு சச்சிதானந்தம் இல்ல, என் பேரு கலாமணி. நான் ஒரு சிறு கவிஞன். என் காலேஜ் சிநேகிதரப்பா, ரொம்ப நல்லவர். ஓஹோ, அப்படியா? ஏன் உங்களை பார்க்கத்தான்ப்பா வந்தாரு. சச்சிதானந்தம் என்ன பார்க்க ஏன் வந்தான்? என்னடா இது கைய கால ஆட்டிக்கிட்டு நாடகமா போடுறீங்க? ஆமாங்க, அதுதானுங்க. நாங்க ஒரு நாடகம் ஒண்ணு போடுறோம். அது விஷயமா தான் உங்களை பார்த்து. நாடகமா? சச்சிதானந்தம், ஏன்டா அப்படி கட்டு போறீங்க? ஒரு கதா காலட்சேபம் அது இதுன்னு நடத்தப்படாது. நாடகம் போடுறாங்க. ஏம்மா நீயே சொல்லு, நாடகம் சினிமா நாட்டுக்கு தேவையா? போல்டானுங்க, நீங்களே இப்படி சொல்லாங்களா? என்னடா அது, நீங்களே வியாபாரம் போட்டு பேசுற? போற போக்க பார்த்தா தலைமை தாங்க கூட கூப்பிடுவோம் இருக்கேன். ஆமாங்க, உங்களே கூப்பிடுறதா தீர்மானிச்சுட்டேன். எனக்கு நாடகமே பிடிக்காதுன்னு இந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். நீ என்னடானா என்னையே தலைவராங்க கூப்பிடுறீங்க, என்ன தைரியம்? அது நீங்க நாடகத்தை பத்தி ஏதோ தப்ப அபிப்பிராயப்பட்டிருக்கிறீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க தீபத்தை வச்சுக்கிட்டு திருக்குறளும் படிக்கலாம், திருட்டு கையெழுத்தும் போடலாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ நம்மளே பேசுவோமே, அரிச்சந்திர விலாசம் இருக்குது. அப்போ நீ போடுற நாடகமும் விடிய விடிய நடக்குமோ? நீங்க ஒண்ணு, அப்படியெல்லாம் நாடகம் நடத்தினா எல்லாரும் தூங்கிட மாட்டாங்களா? எங்க நாடகம் தூங்குறவங்களையும் தட்டி எழுப்பக்கூடிய நாடகம். ஏன் உங்க நாடகத்துல வெடி வெடி போடுவீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து பாருங்களேன், அப்புறம் மேல சொல்லுவீங்க. அப்படியா? சரி, அப்போ நீங்க வர்றீங்களா? ஆஹா, உங்க நாடகத்துக்கு விளம்பரம் பண்ணுவீங்களா? நல்லா விளம்பரம் பண்ணுவோமே. சரி, அப்ப என் பேரை போட்டுக்க. கொஞ்சம் பெரிய இடத்துல போட்டுக்க. சரி சரி சரி, அப்ப நான் வர்றேங்க. வணக்கம். அப்போ வாம்மா. நீங்க போங்கப்பா, கதவை சாத்திட்டு வந்துடுறேன். என்னங்க கலாநிதி, எதையோ கேட்க வந்து எதையோ கேட்டுட்டீங்க. இந்த கலாமணி இருக்கும்போது கலங்காதே கதாநாயகி. நீலா, இந்த வந்துட்டேன்ப்பா. நாளைக்கு ரிஹர்சல் இருக்குது. சரி வந்துட்டேன்ப்பா. சரி, ஒரு வழியா எல்லாம் முடிவாயிருச்சு. இனி சீதன விஷயம் தான் பாக்கி. என்னங்க சீதன விஷயமா நீங்க என்ன சொல்றீங்க? சீதனம் நாங்க 5000 கொடுக்குறோம். 5000 சீதனம் 5000 ரொக்கம். கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் இருங்க. என்னங்க விஷயத்தை இப்பவே சொல்லிடுங்க. இதுல வெட்டு ஒண்ணு துண்டு 2 இருக்கணும். அவ சொல்றது என்னன்னா, சீதன பணம் ரூபாய் 5000க்கும், சீதன பணம் ரூபாய் 5000க்கும் நகையா செஞ்சு பொன் கழுத்துல போடுறோம். அது என்ன அப்படி சொல்றீங்க? சீதனத்தை ரொக்கமா கொடுக்கறதானே வழக்கம். வழக்கத்தை பார்த்தா முடியுமா? என்னங்க சொல்லுங்க. நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, நாம கொடுக்கறது அதுக்கு நினைக்க வேண்டாமா? வேண்டாமா? ஏ, ரொக்கமா கொடுத்தா அந்த பணம் நிலைக்காதா? அது எப்படி சொல்ல முடியும்? அண்ணன் தம்பிகளா இருக்கிற குடும்பத்துல நாளைக்கு ஒரு பொது செலவு வந்தா அந்த பணம் என்ன ஆகுமோ? போதும், நீங்க சீதன பணம் தருவீங்க. எங்க குடும்ப செலவுக்காக நாங்க வாசுவ வளர்க்கல. உங்களை போல எங்களுக்கு பணம் இல்லாம இருக்கலாம், அதுக்காக ஊரார் பணத்தை எதிர்பார்த்து வாழ வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. உங்க சீதன பணமோ நகையோ எங்களுக்கு தேவையில்லை. ஓல்டானுங்க, கொஞ்சம் ஓல்டன் பண்ணுங்க. அவங்கதான் ஏதோ தெரியாம சொல்றாங்கன்னா அதுக்காக நீங்களும் இப்படி கோச்சிக்கிட்டு போறீங்களே. அப்பா அப்பா, இத மாதிரி நேரத்திலேயாவது கொஞ்சம் தைரியமா பேசுங்கப்பா. தம்பி, நீங்களாவது உங்க சம்சாரத்துக்கு சொல்லுங்க. இதெல்லாம் இன்னையோட நாளையோட போற விஷயம் இல்ல. வாழையடி வாழையா இருக்க வேண்டிய சம்பந்தம். சுலோச்சனா,
கல்யாணம் நடந்து வாசுவும் பிரபாவும் சந்தோஷமாக இருந்தா அதுவே நமக்கு போதும். உட்காரு. ஆமாங்க, நீங்க ஏன் ஓண்டம் பண்ணி விட்டீங்க? நீங்க எழுதுங்க. சரி, நான் சொல்றபடி சீக்கிரம் எழுதுங்க. எழுதுங்க. சீதனமாக பெண்ணின் பெற்றோர்கள் 5000 ரூபாய்க்கு நகை செய்து போடுவது. சரிதானுங்களா? சரிதான். சரிதான். அண்ணி, இந்த கல்யாணத்தை உடனே நிறுத்திவிட வேண்டும். இந்த சம்பந்தமே நமக்கு தேவையில்லை. என்ன? தன்னிடத்திலே நம்பிக்கை இல்லாதவர்கள் நம் தன்மானத்தை சந்தேகிக்கிறார்கள். சீதனத்தை நகைகளாக கொடுப்பார்களாம், பணமாக கொடுப்பார்கள் என்ற பசியோடு காத்திருக்கிறோம். இந்த பிச்சை காசை நம்பியா நமது குடும்பம் வாழ்கிறது. அண்ணி, எனக்கு நன்றாக புரிகிறது. அவர்கள் உங்களை அவமானப்படுத்தி விட்டார்கள். இந்த கல்யாணமே எனக்கு தேவையில்லை. வாசு, நெருப்பென்றால் வாயா சுட்டுவிடும். மான அவமானம் அவரவர்கள் வாழும் முறையில் தான் இருக்கிறது, மற்றவர்கள் சொல்வதில் இல்லை. இருக்கலாம், ஆனால் வேண்டுமென்றே சொல்லப்படும் அவமானங்களை சகித்துக் கொள்ள வேண்டும் என்று விதி இல்லை. அதராதே வாசு, ஒவ்வொருவரையும் இந்த உலகம் முழுவதுமா புரிந்து கொண்டு விடுகிறது. அவர்கள் இஷ்டம் போல் நகைகளாகவே கொடுக்கட்டுமே, என்ன வந்துவிட்டது? அதற்காக கல்யாணத்தை நிறுத்தி என்றால் பார்ப்பவர்கள் சிரிக்க மாட்டார்களா வாசு? இதோ பார், நம் குடும்ப நகைகள் அவர்கள் கொடுப்பதோடு சேர்த்து கொடுக்கத்தான் வைத்திருக்கிறேன். என்ன அண்ணி இது? வீட்டிற்கு மூத்த மருமகள் நீ, இவைகளெல்லாம் உனக்கு சொந்தமான ஆபரணங்கள். எனக்கு இந்த ஆபரணங்கள் தேவையில்லை வாசு. எந்த ஸ்திரீக்கும் உண்மையாக ஒரே ஒரு ஆபரணம் தான் உண்டு என்று என் தாய் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் என்னடா முகத்தை தொங்க போட்டுக் கொண்டிருக்கிறாய்? இதோ என்னை பார். என் வாழ்நாளிலேயே இன்றுதான் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கிறேன். உன்னை போன்ற தம்பியும் இவளை போன்ற மனைவியும் இந்த ஜென்மத்தில் எனக்கு கிடைத்ததை விட இந்த உலகத்தில் வேற ஒன்றுமே தேவையில்லை. இனிமேல் இந்த குடும்ப பாரத்தை உங்களிடம் ஒப்படைத்து விடப் போகிறேன். உலகத்தை அவ்வளவு சீக்கிரம் வெறுத்து விடாதீர்கள். அதற்கும் என் அனுமதி தேவை. உலகத்தை வெறுக்கப் போகிறேன் என்று யார் சொன்னது? இவ்வளவு நாட்கள் குடும்பத்தை கவனிப்பதற்காக உழைத்தேன். இனிமேல் சும்மா உட்கார்ந்து கொண்டு உங்களை மேற்பார்வை பார்க்க போகிறேன். அதையே அப்படி செய்தாய், இதையே அப்படி செய்யவில்லை. உங்களுக்கெல்லாம் புத்தி எங்கே போயிட்டு என்று அதிகாரம் பண்ண போகிறேன். வாசு, உட்காரு. சுலோச்சனா, நீயும் தான் உட்காரு. வாசு, ஏன் இன்னும் இடி விழுந்தவன் மாதிரி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய்? இடியும் மின்னலும் எல்லோருடைய வாழ்விலும் ஏற்படுவது சகஜம்தான். நமது பெற்றோர்கள் உன்னை பச்சிளம் குழந்தையாக விட்டு சென்ற போது எனக்கு வயது 14. அன்று நானும் உன்னை போல் உட்கார்ந்து கொண்டிருந்தால் இன்று நாம் 4 பேர்களுக்கு முன்னால் மனிதர்களாக வாழ முடியுமா? எவனொருவன் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கிறானோ அவன்தான் ஆண்டவனை காண முடியும். எனக்கு என்னமோ பிரபா எப்பொழுது வருவாள் என்று இருக்கிறது. அவள் வந்துவிட்டால் அன்பு உலகத்தின் இலக்கணமாக நமது வீடு திகழும்.